It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Kalyanamala, exclusively Mohan, presented by Casa Grande, building aspirations. Pariware, always in fashion. Pothi Silks, Alayam of Silks. Aroma, the range of premium food products. அந்த வீட்டில் அவன் வந்து ஒரே ஒரு பையன், எல்லா விதத்துலையும் அவனை பேம்பர் பண்ணி அவனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கணவனாவோ இல்லை குழந்தைங்களுக்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபாதர் ரோல்லையோ இருக்க முடியுமாங்கிற லெவலில் கொண்டு வச்சுட்டாங்க. அவளுக்கான ஸ்பேஸ்னு ஒன்று இருக்க, அதை கொடுக்காமையே பேசிகிட்டு இருக்கிறான். பெண்ணை வந்து ஃபோன் பண்ணி, அங்கிள் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 95% அவனும் 5% நானும் பேசுகிறோம். இது எங்கேயாவது லைஃபுக்கு ஒத்து வருமா? வணக்கம் மோன் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். ஆக்சுவலி கேமராமேன் ரெடியாகல ஒரு தரம், அப்பயும் நான் கேட்ட போயிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன் நீங்கள். இன்னொரு தரம் ஆடியோ டெக்னீஷியன்ஸ் ரெடியாகல, அப்பயும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன்னு சொன்னீங்க. இதுக்கு ஈக்குவலாக வேறு வேர்டே கிடையாது அவங்கள்ட்ட. மொத்தத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறது நியாயம்தான விஷயம் தான். அடாடாடா, கடவுளே காப்பாற்று. சரி, இன்றைக்கி நான் ஒரு சப்ஜெக்ட் யோசிச்சுன்னு வந்திருக்கேன் மோன் சார். சமீபத்தில் ஒரு ஒரு கல்யாணம், அது லவ் மேரேஜ் தான். அந்த பையனும் பொண்ணும் கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸாக லவ் பண்ணாங்க. அவங்க வந்து இப்போல்லாம் வந்து லவ்ங்கிற வார்த்தையை சொல்கிறது இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை நம்ம சொல்லுவோம். சரி, அந்த பசங்க வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அது நல்லபடியாக 2 ஃபேமிலியும் ஒத்துண்டு அது கல்யாணம் வரைக்குமே வந்தது. ஆனால் ஒவ்வொரு பீரியட் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு போகிறதுக்குள்ளே அந்த கல்யாணம் வந்து நின்று போயிடுது. ஃபார் த ரீசன், அந்த பொண்ணு வந்து ரொம்ப கண்ட்ரோலிங் கேரக்டராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கா, அவனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தால் நிறுத்த வேண்டாம் கல்யாணத்தை, சந்தோஷமாக எடுத்துக்கலாம். அதாவது அந்த பையனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறா. அது வந்து ரொம்ப ஒவ்வொரு பீரியட் என்னெல்லாம் வந்து நமக்கு நியூஸ் வந்தது அப்படின்னு சொன்னாக்க, அவனுக்கு வந்து இன்ஸ்டாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அன்ஃப்ரெண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த மாதிரி. அதாவது இவளுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட இல்லை, ஒரு பையன்கிட்ட கூட அவன் பேசக்கூடாது. அந்த அளவில் வந்து அந்த பொண்ணு கண்ட்ரோலிங்காக இருக்கா. என்ன ட்ரெஸ் போட்டுக்கணுங்கிறத அவள் தான் சூஸ் பண்ணுறா. ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸோடையே அந்த பொண்ணு இருந்தா அப்படிங்கிற மாதிரி. அதில் ப்ராக்ரஸிவ் பொசசிவ். வெல் செட். ஸோ நீங்கள் தமிழில் தான் ரொம்ப நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தா, இங்கிலீஷ்லேயும் இப்படி அப்படியே பஞ்ச் டைலாக விடுறீங்களா? அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாக இருக்குது? அது வந்து பை ப்ராக்டிஸ் வந்தது. அடடா, குருவுக்கு நமஸ்காரம். அதாவது அவங்க லவ் பண்ணின்னு இருக்கிறதே அவனுக்கு அது ஒரு பெருசாக தெரியல. ஆனால் அது கல்யாணம்னு வரும்பொழுது அது வந்து கொஞ்சம் தனக்கு வந்து ரொம்ப பேர்டனாக இருக்கும் அப்படின்னு அந்த பையன் யோசிச்சான். அதனால தான் அந்த பையன் வந்து அந்த கல்யாணத்தை கால் ஆஃப் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான் விஷயம். சரி, இப்போ வந்து நம்மளோட அந்த எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் இந்த மாதிரி கேரக்டர் பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்குது அப்படின்னா எப்படி நாம் ஐடென்டிஃபை பண்ணுறது? நீங்கள் ஏதாவது இடத்துல அதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? Kalyanamala, exclusive matchmaking for affluent families. Complete confidentiality. Call exclusive desk 9840891400. நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா இட்ஸ் எவ்ரி பர்சன் இஸ் இண்டிபெண்ட்லி அவங்களோட கேரக்டரோ அவங்களோட பிஹேவியரோ அவங்கள இது வந்து ஃபார் எவ்ரி பர்சன் கைரேகை மாதிரி அவன் மனசு ரேகையும் மாறுறது, வார்த்தைகளும் மாறுறது. காமனாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரைட் ஓகே இதுவும் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு ஒரு கற்பனை. நம்ம கற்பனை வந்து நிஜமாகவே நிறைய விஷயங்களை வந்து கற்பனை ஜெயிக்கிறது இல்லை. ஏன்னா மேட்ரிமோனியிலேயே ரொம்ப ஊறி இருக்கிறதுனால. அதே சமயம் அவங்கள என்ன பண்ணுறோம், இனிஷியேட் பண்ணுறோம். நீங்கள் 2 பேரும் பேசி பாருங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணுறோம். லாங்காக பேசக்கூடாதுங்கிறத முன்னாடி சொல்லிடுறோம். முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணுமோ அந்த லெவலில் பேசுங்க. எதாவது தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளேயே எடிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனால் ரீசெண்டாக அந்த உதாரணத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த பையன் பேசிகிட்டே இருக்கிறான், அந்த ஆப்போசிட் ஒப்பீனியனை எடுக்காமையே பேசிகிட்டு இருக்கிறான். அவளுக்கான ஸ்பேஸ்னு ஒன்று இருக்க, அதை கொடுக்காமையே பேசிகிட்டு இருக்கிறான். நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, நான் எப்படி படித்தேன்னு தெரியுமா, என்னோட இந்த 3 வருஷத்தில் நான் எப்போ தான் சமைச்சு சாப்பிட்டேன்னு தெரியுமா, அது மாதிரி தன்னோட அனுபவங்களை மாத்திரம் ஷேர் பண்ணுறது. இவளும் அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்கா, எந்த விதமான கேள்வியும் இதுவும் கிடையாது. அவள் அப்புறம் ஃபோன் பண்ணி அந்த பெண்ணை வந்து ஃபோன் பண்ணி, அங்கிள் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 95% அவனும் 5% நானும் பேசுகிறோம். இது எங்கேயாவது லைஃபுக்கு ஒத்து வருமா? இதே மாதிரி நான் வந்து இன்னொரு 65 வருஷம் 70 வருஷம் வாழ்க்கை போர் அடிக்குமே அங்கிள். சரிப்பா, நான் இட் இஸ் டிசிஷன், இட் இஸ் லைஃப். என்னோடய தாட்டில் என்னென்னா,
ஒரு கால் இந்த பெண்ணுக்கு வந்து தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்காளோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி இது விலகிட்டா அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதே பையனுக்கு இன்னொரு ப்ரொபோசல் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுறோம். இந்த பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறோம். தட் ஃபேமிலி இஸ் ஆல்சோ ஹை அண்ட் ஃபேமிலி. பேசிக்காக ஃபேமிலிஸ் பிடிச்சி போச்சு. இந்த 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 கேரக்டரில் எப்படின்னா பையனை பற்றி தான் கம்ப்ளைண்ட் இருந்தது, தவிர பெற்றோரை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஸோ அது மெர்ஜ் ஆகி போச்சு. ஸோ பையனும் பொண்ணும் பேசலாம், மீட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே மீட் பண்ணி பேசினாங்க. 1 தடவை 2 தடவை 3 தடவை பேசின உடனே அந்த பொண்ணு அவள் அப்பா அம்மாட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கா, இவன் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கான், இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ தான் நம்ம முழிச்சுக்கிறோம் என்னென்னா, இவன் வந்து பை ப்ராக்டிஸே வந்து டாமினேஷன். அந்த வீட்டில் அவன் வந்து ஒரே ஒரு பையன், எல்லா விதத்துலேயும் அவனை ஒன்றை போல் இல்லை, நீ ஒன்றை மாதிரி மார்க் வாங்க முடியாது, நீ என்ன கேட்டாலும் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனை பேம்பர் பண்ணி 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 அவனை வந்து மோல்டு பண்ணுறதுக்கு பதிலாக அவனை வந்து ஆக்சுவலாக போல்ட் பண்ணிட்டாங்க. அவனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கணவனாவோ இல்லை குழந்தைங்களுக்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபாதர் ரோல்லையோ இருக்க முடியுமாங்கிற லெவலில் கொண்டு வச்சுட்டாங்க. அது வந்து பேரண்ட்ஸோட ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். குறைஞ்சபட்சம் அவனாவது தன்னை உணர்ந்து இதுலேருந்து வெளியில் வந்து சரி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து கரெக்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோஜனை பண்ணியிருக்கலாம். இல்லை நான் தான் என்கிட்ட பேசும்போதே அந்த பையனோட ஆட்டிடியூட் அப்படி தான் இருந்தது சார். நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் சார் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. நீ என்ன டிசைட் பண்ணியிருக்க, நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னு என்றைக்காவது ஒரு நாளைக்கு சொல்லியிருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டரை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்களே, கேரக்டரோட பேசும்போது புரிஞ்சு போயிடும். ஆனால் எவ்வளோ தூரம் புரிஞ்சிக்க முடியும்? ஒரு 50% புரிஞ்சுக்கலாம், 70% புரிஞ்சுக்கலாம், 100% புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மீதியெல்லாம் ஃபீட்பேக்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். மீதியெல்லாம் வந்து ஃபீட்பேக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அவங்களோட மன உணர்வுகளுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம எடுத்து கொடுக்குறதுலேயும் ஒரு சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்குது. நம்ம எடுத்து கொடுத்து முடிச்சு கொடுக்குற சக்ஸஸ் மாத்திரம் இல்லை, வாழக்கூடிய இதில் வசதி ஏற்படுறது பார், அதுதான் சக்ஸஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் எக்ஸ்க்ளூசிவில் என்ன பண்ணாலும் நியாயமாக பண்ணுறோங்கிற நல்ல பேரோட 26 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கோம் நம்ம. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப ட்ரூ மோன் சார். லைஃப்பை செட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 வருஷம் சர்வீஸில் இருந்தால் தான் அவங்க எப்படிப்பட்ட சர்வீஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது புரிஞ்சிக்கவே முடியும். டாக்டர்ஸ் மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் அடுத்த நாளே அதுக்கான ரிசல்ட் தெரியாது. ஆனால் தேங்க் காட் நம்ம வந்து 26 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்து ஓரளவுக்கு ரொம்ப 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 நல்ல பேரோட யாரும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க இப்படி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நடக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய நல்ல விஷயம். இப்போ நம்ம இந்த 22-23 ஆகஸ்ட் நம்ம வந்து ஒரு கல்யாணம் அட்டன் பண்ண போகிறோம் கோயம்புத்தூரில். அந்த கல்யாணம் யார் அப்படின்னு சொன்னால் கல்யாண மாலையோட முதல் எபிசோடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மயில்சாமியோட பொண்ணுக்கு கல்யாணம். வரன் தேடி வந்த பையனோட பொண்ணுக்கு கல்யாணம். அந்த பொண்ணு அந்த மயில்சாமியோட ஒய்ஃப் பேர் கீதான்னு பேர். அந்த பொண்ணோட காலை நான் தான் எடுத்தேன் அன்றைக்கி. முதல்ல நான் சொல்கிறது 2000 அந்த காலை எடுத்து அந்த அவள் அம்மாவுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் மயில்சாமியோட டீட்டெயில்ஸை நான் கொடுத்தேன். எனக்கு இன்னமும் அந்த இது ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு கல்யாணம், அவளுடைய குழந்தைக்கு கல்யாணம். ஸோ இது வந்து இவங்களுடைய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் உதாரணம், இதுதான் டெஸ்டிமோனி. இப்போ பொதுவாக எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு 2 தலைமுறைக்கு வரன்னு பார்க்குறோங்கிறது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக கல்யாண மாலையில் 26 வருஷமாக கல்யாண மாலை எபிசோட்ஸில் வந்தவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குல்ல. பத்திரிகை கொடுக்கும்போதே அவங்க எவ்வளோ ஹாப்பியாக வந்தாங்க. கல்யாண மாலை மூலமாக கல்யாணம் ஆச்சு சார், என் பிள்ளைக்கு இதே மாதிரி ஆகணும்னு வாழ்த்துங்க சார். அப்படி தான் நம்ம 2 பேரையும் பார்த்து சொன்ன வார்த்தை வந்து நீங்கள் 2 பேருமா வந்து வாழ்த்துங்க. ஏன்னா எங்கள் லைஃப் ஆரம்பித்தது கல்யாண மாலையில், என்னோட பெண்ணோட லைஃப்பும் இதில் தான் ஆரம்பிக்கணும்னு அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தோம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அன்றைக்கி இன்வைட் பண்ணாங்க. பர்ஃபெக்டாக வந்து விஷஸ் வாங்கிட்டு போனாங்க பார். அது அந்த ஹாப்பினஸ் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க பாருங்க. ஒரு அருமையான விஷயம் சொல்லவா? கல்யாண மாலை மூலமாக கல்யாணம் ஆன தம்பதிகள் அவங்களோட பிள்ளைங்களுக்கான வரன் தேடுற வேலையை நம்மள்ட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கல்யாண மாலையோட 26 வருஷ சின்சியர் சர்வீஸுக்கு மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்கு. நாங்கள் மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணுறோம்னு மற்ற மேட்ரிமோனியெல்லாம் அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் கல்யாண மாலையில் தான் அதை அனுபவிக்கிற யூசர்ஸ் அதை சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஏன் வரன் தேடுறதுக்கு எங்கெங்கேயோ போகிறீங்க? கல்யாண மாலைக்கு வாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அருமையான வரன் உடனடியாக அமையும்.